பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்கள் மட்டுமே தேவனின் வார்த்தை என்று நாம் எப்படி உறுதியாகச் சொல்ல முடியும் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? கத்தோலிக்கர்கள் அபோகிரிபா புத்தகங்களையும் வேறு சில பிரிவினர் தங்களுக்கான பிரத்யேக புத்தகங்களையும் வேதத்தோடு இணைத்துப் பார்க்கின்றனர். அப்படியானால் இந்த 66 புத்தகங்களை மட்டும் முடிவு செய்தது யார்? பேரரசர் கான்ஸ்டன்டைனா அல்லது திருச்சபைத் தலைவர்களா? நிச்சயமாக இல்லை. வேதாகமத்தின் நியதியை உறுதி செய்தது சாட்சாத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் பழைய ஏற்பாட்டுப் புத்தகங்களை மட்டுமே தவறில்லாத அதிகாரபூர்வமான தேவ வார்த்தையாக பலமுறை உறுதிப்படுத்தினர். அபோக்ரிபா புத்தகங்களை அவர்கள் ஒருபோதும் வேதமாக மேற்கோள் காட்டவில்லை. அதேபோல கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இயேசுவின் நேரடி பிரதிநிதிகளான அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்களின் அங்கீகாரத்தின் கீழ் மட்டுமே புதிய ஏற்பாட்டுப் புத்தகங்கள் எழுதப்பட்டன. வேதத்தின் நம்பகத்தன்மை, வரலாற்று ஆதாரங்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை அடிப்படையாகக் கொண்டு வேதாகமம் எவ்வாறு முழுமையடைந்தது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இந்த கட்டுரையை முழுமையாக வாசியுங்கள். இது வேதத்தின் மீதான உங்கள் நம்பிக்கையை மேலும் ஆழப்படுத்தும்.